சாதாரணமானவர்கள் அசாதாரண இடத்தை பெற்றனர். அவரது பிறப்பு சமத்துவமற்ற உலகில் சமத்துவத்தை அறிமுகம் செய்த நன்னாள். மேய்ப்பர்கள் கடைநிலையில் வாழ்ந்தவர்கள், ஞானியர்கள் கற்று தேர்ந்தவர்கள், இரு வேறு நிலையில் வாழ்ந்தவர்களை ஒரே நிலையில் இணைய வைத்தது அவரின் பிறப்பின் சிறப்பு. அழுக்கு நிறைந்த தீவன தொட்டி அவர் பிறப்பிலே அழகுற்றது. அற்பமாக கருதப்பட்ட மாட்டு கொட்டகை அவர் பிறப்பிலே அர்த்தமுள்ள இடமாக மாறியது. நான் வாழ எதையும் செய்வேன் என்ற ஏரோதின் மனநிலை மாற கிறிஸ்துவின் பிறப்பு பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காகவே நிகழ்ந்தது. உலகம் படைப்பதற்கு முன்பே கிறிஸ்து மூலமாக மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடன் ஒரு மீட்பர் வருவார் என்ற வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 3:15 கொடுக்கப்பட்டது. ஏசாயா, மீகா போன்ற தீர்க்கதரிசிகள் பல 100 வருடங்களுக்கு முன்பே மேசியா எங்கு பிறப்பார், எப்படி பிறப்பார் என்று முன்னறிவித்தார்கள். மனிதனை பாவத்திலிருந்தும் கடவுளை விட்டு பிரிந்த நிலையிலிருந்தும் மீட்டு நித்திய வாழ்வை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். கலாத்தியர் 4:19 பவுல் கூறியபடி உண்மையான கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து ஒருவரின் உள்ளத்தில் பிறந்து அவரை மாற்றுவது. Yes, Christmas is a loving relationship between God and humanity. தொடர்ந்து மேடையில் காண்போம். யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டாள். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, அது என்ன வெளிச்சம், என் கண் கூசுகிறது. பயப்படாதீர்கள், இதோ பெரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன். கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தூதனே, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? மரியாதை, பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவே இராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன் மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆச்சரியமாக இருக்கிறது, என்னால் நம்ப முடியவில்லை. மரியாளே, இதோ உனக்கு இனத்தாலா இருக்கும் எலிசபெத்தும் தன் முதல் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரிக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். சூசன்னா, என்ன சந்தோஷமா ஓடி வர? ஏதாவது புதையல் கிடைச்சிருச்சா? புதையலை விட சந்தோஷமான காரியம் நடந்திருக்கு.
சந்தோஷமான விஷயமா? உடனே சொல்ல வேண்டாமா? சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அடேங்கப்பா, எவ்வளோ அவசரம்! அதோ பார் ஆஷா, நம்ம மரியாள் எங்க என்ன அவசரமாக போறா? இந்த மலை நாட்டில் யூதா பட்டணத்திற்கு போகிறாள். மரியாள் எங்க போகிறாள் என்று பார்க்கலாமா? நம்ம சகரியா வீட்டுக்கு போகிறாள். நீ என் பொறுமையை சோதிக்கிற. ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவர்! அவர் எப்படியெல்லாம் நம்ம மேலே இரக்கம் காட்டுகிறார். ஐயோ ஆண்டவரே, இந்த சூசன் என்னை பாடுபடுத்துறாளே. அந்த அத்தை எலிசபெத் இருக்காங்களே, என்ன அவங்களுக்கு? அவங்க முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்காங்களாம். மறுபடி எனப்பட்ட அவருக்கு 6வது மாதமா. ஓஹோ, அதுதான் மரியாள் சக்கரியா வீட்டுக்கு போனாலோ. சரி, அவங்க போகட்டும். நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம். வா போலாம். அது மரியாதை உள்ளே வா. மரியாதை, உன்னை பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தது. நீ ஏன் வந்துவிட்டாய்? ஏதாவது நல்ல செய்தியா சொல்லு மரியாள். வாழ்த்துக்கள் அக்கா, நல்ல செய்திதான். முதல் வயதிலும் உங்களுக்கு குழந்தை பெறும் பாக்கியம் கிடைத்ததாக கபிரியேல் தூதன் எனக்கு அறிவித்தார். கடவுளின் ஆசி உங்கள் மேல் தங்கட்டும். மரியாதை, நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவரே தாயார் எதினால் என்னிடத்தில் வந்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் கேட்டேன். வயிற்றுள்ள பிள்ளை களிப்பை துணிட்டு விசுவாசித்தவரை பாக்கியவது. வயிற்றில் வளரும் பிள்ளை ஆசி பெற்றது. மரியாதை, இரு, நான் வருகிறேன். சரி எலிசபெத், நான் வந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. நான் போய் வருகிறேன். சரி மரியாள். கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று அறிந்த யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். வெளிச்சத்தை காண்கிறேன். ஐயோ தேவதூதன்! தாவீதின் குமாரனாய யோசேப்பே, என்னோட மனதில் கலக்கம். எனக்காய் நியமிக்கப்பட்ட மரியாளை இந்த நிலையில் எப்படி ஏற்றுக்கொள்வது? மக்களின் கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது? அவளோ கர்ப்பவதியா இருக்கிறாளே. எனவே ஒருவருக்கும் தெரியாமல் அவளை தள்ளிவிடலாம் என யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் அவளுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. மரியாளே, யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அவரிடத்தில் உற்பத்தியாக இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் ராஜ்யத்திற்கு முடிவேறாது.
உண்மை உணர்த்தியதற்கு நன்றி. என் ஐயம் நீங்கிற்று. இனி நான் ஏன் பயப்பட வேண்டும்? மரியாதை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவளை மனைவியாக அடைவதினால் நானும் பேர் பெற்றவன் ஆகிடுவேன். என்னடா எவ்வளோ நேரம் வர இங்கோடு திறந்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்னவென்றால் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அது ராஜ கட்டளை. எனவே எல்லாரும் தாங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு உடனே செல்ல வேண்டும். அது ராஜ கட்டளை. அது ரோம அரசன் அகஸ்தராயனால் பிறந்த கட்டளை. ரோம அரசன் கட்டளை கேட்டாயா? என்ன செய்யலாம்? அன்பரே, நானும் அதைத்தான் யோசித்தேன். நாமும் சொந்த ஊர் போக வேண்டும் அல்லவா? ஆம், நாமும் சொந்த ஊர் செல்ல வேண்டும். வழியும் தூரம். நீயும் பலவீனமா இருக்கிறாய். என்ன செய்வது என்று புரியவில்லை. சரி மரியாள், ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா? நாமும் கண்டிப்பாக செல்ல வேண்டும். நீ தேவையான பொருட்களை எடுத்து வை, கிளம்பலாம். கவலைப்படாதே. சற்று தூரம் போனால் ஒரு சில சத்திரம் உண்டு. நாம் அங்கே தங்கிவிட்டு காலையில் போகலாம். என்னால் நடக்க முடியவில்லை. மரியாள், அதோ ஒரு சத்திரம் தெரிகிறது. நாம் அங்கே மெதுவாக போவோம். வா மரியாள். அப்பா, என் மகா கூட்டம். நான் இதுவரைக்கும் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லை. நமக்கு அதிர்ஷ்டம் பிறந்திருக்கு. நமக்கும் உண்மையிலே அதிர்ஷ்டம்தான். குடிமதிப்பை எழுத ராஜா கட்டளை அல்லவா? அதனால தான் இவ்வளோ கூட்டம். சரி சரி, நம்ம சத்திரத்தில் இடம் இருக்குதா? போய் பாரு. சத்திரத்தில் இடம் இல்லைப்பா, என்ன பண்றது? ஐயா, சத்திரக்காரரே, நாங்கள் குடிமதிப்பு எழுதுவதற்காக கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ராத்தங்க எங்களுக்கு சற்று இடம் தாருங்கள். ராத்தங்க இடமா? இங்க நிற்க கூட இடமில்லை. நீங்க வேற சத்திரத்துக்கு போங்கள்.
ஐயா, நாங்கள் எங்கு போவது? என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாள். சற்று கருணை காட்டுங்கள் ஐயா. உங்களை பார்த்தாலும் பரிதாபமாய்தான் இருக்கிறது. ஆனா என்ன செய்வது, இடமில்லையே. ஐயா, எங்களுக்கு எப்படியாவது உதவுங்கள். அப்படியானால் பின்புறம் மாட்டு தொழுவம் ஒன்று உள்ளது, வேணும்னா அங்க தங்கிக்கோங்க. சரி, ரொம்ப நன்றி ஐயா. ಅಣ್ಣೆ ಇನ್ನಿಕ್ಕೆ ಆಡುಗ ಎಲ್ಲ ಖುಷಿಯಾದ ಮೇಲೆ இனி வானத்துல பயங்கரமான வெளிச்சம், அதான் நீங்க ஆடுகள் எல்லாம் குதிச்சு குதிச்சு குஷியா மேயுது. நல்ல காற்று அண்ணே, சில்லுன்னு அடிக்குது, குளிர் தாங்க முடியல. ஆமா, குளிர் தாங்க முடியல. ஆடெல்லாம் சரியா இருக்கா பாரு, நம்ம சீக்கிரம் வரணும். ஆடுக எல்லாம் சரியாக இருக்கு அண்ணே. டேடி சாமலை எந்திரி, அங்க பாரு, அது என்ன அதிசயம், அது என்ன வெளிச்சம். டேடே ஆவேலே எந்திரி.
ரொம்ப பயமாக்கு அண்ணே. பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னே நிலை கிழித்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நம்ம எல்லாரும் தூதரால் சொல்லப்பட்ட அதிசய குழந்தை போய் பார்ப்போமா? சரி, நாங்க புதிதாக ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றியுள்ளது. அது மிகவும் பெரிதாக வித்தியாசமாக தெரிகிறது. ஆம், அந்த நட்சத்திரம் புதிதாக ஒரு ராஜா பிறந்திருப்பதை அறிவிக்கிறது. சரி சரி, நாம் போய் அந்த ராஜாவை பார்க்கலாம். புதிதாக பிறந்திருக்க ராஜாவுக்கு காணிக்க கொண்டு போக வேண்டும் அல்லவா? நான் புதிதாய் பிறந்த ராஜாவுக்கு பொன்னை காணிக்கையாக கொண்டு போகிறேன். நான் அந்த ராஜாவுக்கு வெள்ளை போலம் காணிக்கையாக கொண்டு போகிறேன். நான் அந்த புதிய ராஜாவுக்கு தூபவக்கம் காணிக்கையாக படிக்கப் போகிறேன். வாங்க போகலாம். இங்குதான் ராஜா பிறந்திருப்பார். நாம் உள்ளே சென்று பார்ப்போமா? ராஜ கம்பீர, ராஜ பராக்கிரம, ராஜ வைராக்கிய, ராஜ குலதிலக்க மாமன்னன் ஏரோது வருகிறார். பரா பரா பரா. சற்று காத்திருங்கள், இதோ வருகிறேன். என்ன விஷயம்? கீழ்நாட்டு ஞானியர் மூவர் தங்களை காண வந்துள்ளனர். என்ன ஞானிகளா? அதுவும் கீழ்நாட்டில் இருந்தா? உடனே அழைத்து வா. உத்தர அரசே, வாருங்கள். சாஸ்திரிகளே, அமருங்கள். தங்கள் வரவால் யாம் பெருமிதம் அடைகிறோம். வானத்தை பார்த்து வானத்தின் நட்சத்திரங்களை ஆராய்ந்து காலத்தை கணிக்கும் வல்லோராம் நீவீர். இந்நிலம் வந்ததின் நோக்கம்தான் என்னவோ? மன்னா, நீவீர் நீடூழி வாழ்க. நாங்கள் கீழ் தேசத்தின் ஞானிகள். யூதருக்கு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என வானில் ஒரு அதிசய நட்சத்திரத்தை கண்டோம். எனவே புதிதாய் பிறந்த அந்த ராஜாவை பணிந்து கொள்ளலாம் என வந்தோம். என்ன, யூதருக்கு ஒரு ராஜாவா? ரோமபுரி மன்னர்கள் இங்கு ஆட்சி புரிகை யூதருக்கு இன்னொரு ராஜாவா? அவர் இங்கு பிறக்கவில்லை. அப்படி ஒருவர் இங்கு பிறக்க முடியாது. ஆனால் நீவீர் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். யாம் பார்த்து கூறுகிறோம். யார் அங்கே? வணக்கம் அரசே. மன்னர் வாழ்க. மறைநூல் அறிஞர்களை உடனே வர சொல். அப்படியே செய்கிறேன் அரசே. மன்னர் வாழ்க. மறைநூல் அறிஞர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அழைத்து வா. வாருங்கள். வணக்கம் அரசே. தாங்கள் இத்தனை அவசரமா எங்களை அழைத்தது நோக்கம் என்னவோ? மறைநூல் அறிஞர்களே, அமருங்கள். மறையோதும் கலைஞர்களே, இதோ கீழ்நாட்டிலிருந்து ஞானியர் மூவர் இங்கு வந்திருக்கின்றனர். யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என எம் அரண்மனையை அணுகினர். அவர் இங்கு பிறக்கவில்லை. அவர் எங்கே பிறப்பார் என்பதை எமக்கு அறிவிக்கவே உங்களை அழைத்தேன்.
புரட்டுங்கள் உங்கள் வேத நூலை, கூறுங்கள் அந்த ராஜாவின் பிறப்பை பற்றி. அரசே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான காரணர் எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கன் கூறியுள்ளார். நீர் என்ன கூறுகிறீர்? அரசே, எப்பிரத்து என்னப்பட்ட பெத்லஹேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்கு நீ சிறியதல்ல. இஸ்ரவேலின் ராஜா உன்னிலிருந்து புறப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. மறைநூலாளர்களே, உற்ற நேரத்தில் உண்மையை கூறி என் உள்ளம் மகிழ செய்தமைக்கு நன்றி. உத்தரவு அரசே. சாஸ்திரிகளே, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்து பின்பு எனக்கு வந்து தெரியப்படுத்துங்கள். பின்பு நானும் அக்குழந்தையை பார்த்து பணிய வேண்டும். ராஜா பிறந்திருக்கிறாராம். அவர் விடுதலை நாயகனா. கூடவே கூடாது, இது நடக்கவே நடக்காது. என் மணிமுடியை தூக்கி எறிய இந்த ஏரோது ஒரு கோழை அல்ல. சாஸ்திரிகள் எப்படியும் திரும்ப வருவார்கள். பிறகு என்ன? நான் அந்த குழந்தையை கொன்று விடுவேன். தீர்க்க தரிசனமா? தீர்க்க தரிசனம். இந்த ஏரோதுக்கு எதிராக அதையும் பார்த்து விடுவோம். தான் அந்த தேவ குழந்தை பிறந்திருக்க வேண்டும். நாம் விரைந்து செல்வோம். விரைந்து சென்று தேவ பாலனை பணிந்து கொள்வோம். பரம்பரை ஞானத்தை படிப்போமோ, யுத பாடனுபவங்களை ஒழிப்போமோ, யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணாக கழிப்போமோ. பக்கம் வெள்ளை போலவில்லை தாய பொற்கள லட்சனை புரிவோமே. வன்கண்ணன் ஏரோதை பாராமல் தேவவாக்கி நாம் திரும்பினோம் சோராமல், யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை படிப்போமோ, யுத பாடனுபவங்களை ஒழிப்போமோ, யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுடை வீணாக கழிப்போமோ.